பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சிருச்சு. சீசன் 8 முடியும் போதே ஒரு க்ளூவோட கொடுத்துருந்தாங்க. அல்டிமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரத்திலேயே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற நியூஸ்மே கிடைச்சிருக்கு. இவங்கெல்லாம் உள்ள போறாங்களா அப்படின்ற கேட்கும் போதே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ட்விட்டர்லேருந்து சரி சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் தான் வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜாக்லின்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு கேட்கும்போது பா நல்லா தான்டா இருக்கு. ஜாக்லின், மஞ்சரி இந்த மாதிரி ஒரு பட்டியலே சொன்னாங்க. பிரதீப் முதற்கொண்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 வந்து முடிந்து விட்டது. அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 8 முடிஞ்சிருச்சு. சேனல் ஹெட் வந்து வந்தாங்கல்ல, அவங்க வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சூப்பராக போச்சு, எங்கள் ஹோஸ்ட் செம்மையாக பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீசன் வந்து 9th சீசன் நவரசங்களும் கலந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அடுத்து நிறைய ட்விஸ்ட் காத்து இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருந்தாரு. அப்பவே வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக இன்ட்யூஷன் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அல்டிமேட் வந்து ஆரம்பிக்க போதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 5வது சீசன் முடிஞ்சோடனே ஒரு வாரத்தில் ப்ரோமோ போட்டாங்க. பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா முடிச்சோடனே எப்போதும் மலையாளத்துக்கு வந்து கொடுப்பாங்க, EVP செட்டில் கொடுப்பாங்க. அப்படியே நம்ம செட்டு மாதிரியே இருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மலையாளத்துக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் அடிப்படுது. அப்பயே நம்மளுக்கு என்ன இதாகுது அப்படின்னா, அப்போ அல்டிமேட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்லப்போனா எல்லா கண்டஸ்டண்ட்டும் இந்த கலந்து போடும்போது வேற லெவல்ல இருக்கும். நான் அல்டிமேட்லாம் அதை பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த சீசன் நம்ம டிவியில் பார்க்குறோம், ஹாட் ஸ்டாரில் பார்க்குறோம், லைவ் பார்க்குறோம்ல, அதை விட பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு வேற லெவலில் இருக்கும். ஏன்னா எல்லாமே புரிஞ்சு விளையாண்ட கண்டஸ்டண்டாக கொண்டு வந்து உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 5 சீசன் முடிஞ்சோடனே வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 சீசன் அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 9th சீசன் வரப்போகுது. இப்போ இந்த அல்டிமேட் கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ஓரளவு டிஆர்பி ஏறும், ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி பண்ணுறாங்க போல இருக்கு. ஏன்னா அது ஹாட் ஸ்டாரில் தான் ஒளிபரப்பாகும். அவனே கூட ஸ்பான்சர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பண்ணலாம். இந்த சீசன் மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வெளியில் போய் இது பண்ணுறதுக்கு அவனே கூட போட்டு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து நிறைய அனலிஸ்ட் போடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. டேய் சூப்பரா, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அல்டிமேட் என்னங்க வேற லெவலில் இருக்கும். நமக்கெல்லாம் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். நம்ப தகுந்த வட்டாரத்தில் வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுமா இதாகும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. இந்த சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அப்புறமேட்டு நம்ம மஞ்சரி, இவங்கெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் அர்ணவ் கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தர்ஷா குப்தா இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவங்களுமே நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க. அவங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அசீம் சீசனில் வந்தாங்கல்ல தனலட்சுமி, அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த சீசனில் வந்து ஷிவின்மே உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு மாயா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்க 3 பேர் வருவாங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்துட்டு வந்தாங்க. பூர்ணிமா மட்டும் பணப்பெட்டியோட போனாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆட்டமே உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற பிரதீப்க்கு நடந்த அநீதிக்காக பிரதீப்க்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து வேற லெவலில் சம்பவம் பண்ண போகிறேன். உள்ளே போகும்போதே அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அவரையுமே உள்ளே அனுப்புனாங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவல் சம்பவமாகவே இருக்கும். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க வந்து 5 சீசன் வரைக்கும் வந்தவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க அல்டிமேட்டில், அதனால் வந்து 5வது சீசனுக்கு அப்புறமேட்டு இருக்கவங்கள தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் ஷிவின் இவங்கெல்லாம் வருவாங்க. இல்லை எல்லா சீசன்லேருந்து திரும்பியுமே வராத கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது பாதி கண்டஸ்டன்ட், ஏன்னா அது வந்து 70 நாள் தான் நடக்கும், ஒரு 2 மாதத்துக்கிட்ட தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி தான், 13 பிளேயர்ஸ் தான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாதி பிளேயர் மட்டும் ஒரு 7 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாண்டாங்க. இன்னும் ஒரு 5-6 to 7 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிக் பாஸ்ல எப்படி இவங்க வராங்களா அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இன்னொரு 5-6 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உள்ளே போடுவாங்க. அப்படி இருக்கும்போது விளையாட தெரிஞ்சவங்க, விளையாட தெரியாதவங்க
வேற லெவலில் இருக்கும். இதெல்லாம் இப்படியே வந்து தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் அண்ட் இதாகவே போயிட்டுருக்கு. ஆனால் இது ஒரு ஹாட் டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து சும்மா எல்லாம் கம்பு சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. ட்விட்டரில் வச்சு ப்ளூ டிக் வாங்கினவெல்லாம் கம்பு சுற்றினா அப்படின்னா அடிச்சு விடுவாங்க. அதனால வந்து அவங்களாம் கம்பு சுற்றாமல் நம்ம தகுந்த சோர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலையாளத்துக்கு வந்து இந்த தடவை கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதனால தான் டைட்டில் வின்னர்லேருந்து அமௌண்ட் எல்லாம் பிடுங்கினாங்க. நிறைய இதில் வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் போய் பிளர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால அல்டிமேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ஹாட் ஸ்டாருக்கும் டிஆர்பி அதிகமாகவும் இருக்கும், கண்டென்ட் ஹெவியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடனே ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு மார்ச் அல்லது பிப்ரவரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிம்போ கமலஹாசன் அவர்களும் வந்து தொகுத்து வழங்க போறதில்ல. கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதுக்குமே வந்து தொகுத்து வழங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா டீம் எல்லாமே புதுசு. கமலஹாசன் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டீமாகவே இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. 7 சீசன் போச்சு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலாகவே வந்து புது டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த சீசனை ஃபுல்லாகவே இது பண்ணாங்க. அவங்களுக்குமே புதுசு. இப்போ ஓரளவு அனுபவமும் கற்றுக்கிட்டாங்க. ஹோஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு தேறி வந்துட்டார். ஒரு சில இடங்கள் அந்த நோஸ் கட் பண்ணுறது, இப்போ ராணுவத்தை வந்து நோஸ் கட் பண்ணுறது, அந்த மாதிரி விதங்களை மட்டும் குறைச்சிட்டு எந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அல்டிமேட்டும் ஓரளவு இனிமேல் அவர் தான் அப்படின்ற மாதிரி தான் சேனல் தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா இப்போ சொல்றாங்க. ஆனால் அல்டிமேட்டும் இன்னொன்று கொடுத்தோம் அப்படின்னா இதுல இன்னும் அவர் ப்ரிப்பேர் ஆயிடுவார். எவன் என்னென்ன பேசுவான் எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாம் விளாண்டு பழந்துன்னு கொட்டை போட்டேன் மாதிரி. அதனால வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இப்போ பாலாவெல்லாம் இருக்கணும், அந்த அல்டிமேட் நீங்க பாத்துறீங்கன்னா தெரியும், வேற லெவல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கண்டஸ்டன்ட் பேர் கேட்கும் போது இவரா அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால வேற லெவல்ல எல்லாருமே சேர்ந்து கண்டென்ட்டும் கொடுப்பானுங்க. அதனால வந்து இவருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு சேனல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மீண்டும் இந்த ரிவ்யூவர்ஸ்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஒரு 70 நாள் வேலை திட்ட வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஹோப்லி நடந்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும், ரிவ்யூவும் நல்லா பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம தகுந்த சோர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன்.